ஹாய் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்? இந்த கதையோட பேரு கரடி குட்டிக்கு பல்வலி. காட்டு பள்ளிக்கூடத்துல ஒரு நாள் காலையிலேயே ஒரு புகார் வந்துச்சு யானை ஹெட் மாஸ்டர் கிட்ட. புகார் கொடுக்க வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கரடி அம்மா, மின்ட்டு கரடியோட அம்மா. ஹெட் மாஸ்டர் வந்து, வாங்கம்மா என்ன அப்படின்னு கேட்குறாரு. வணக்கம் சார், என் பையன் மின்ட்டு டெய்லி சாப்பிடாம வரான், 2-3 நாளாக மத்தியானம் சாப்பாடு அப்படியே கொண்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹெட்மாஸ்டர், அப்படியா, ஏதோ அவங்க கிளாஸ் டீச்சரை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார, இதெல்லாம் ஒரு புகாரா, இதை அவங்ககிட்ட கேட்குறத விட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து சொல்கிறாங்களே நினச்சிக்கிட்டு மயில் டீச்சரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. மயில் டீச்சரு வந்து வந்த உடனே கரடி அம்மா என்ன சொல்கிறாங்க, வணக்கம் டீச்சர், மின்ட்டு 2-3 நாளாக சாப்பிடாம கொண்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயில் டீச்சர் சொல்கிறாங்க, ஆமாம் நான் கூட கேட்டேன், எனக்கு பல்லு வலிக்குது டீச்சர்னு சொன்னான், போய் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சனே, அவன் சொல்லலையா அப்படின்னு சொல்கிறாங்க மயில் டீச்சர். சொல்லலையே, இன்னைக்கு கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கரடி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மின்ட்டு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனதும், டிஃபன் பாக்ஸை காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. டிஃபன் டப்பாவை திறந்து பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்கு. ஏன் மின்ட்டு சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே முழிக்குது. பசிக்கலம்மா அப்படின்னு சொல்லுது. பொய் சொல்லாத, நான் காலையில் உங்கள் ஸ்கூலுக்கு வந்தேன், உங்கள் டீச்சரை பார்த்தேன், உனக்கு பல்லு வலின்னு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு உடனே திருன்னு முழிக்குது. அம்மா சொன்னால் நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பல்லில் ஊசி போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி தான் பயந்துக்கிட்டு சொல்லலம்மா, அதுக்குன்னு பல்லு வலியை பொறுத்துக்குவியா? அம்மா எனக்கு ஊசினா பயம் அப்படின்னுச்சு. போன மாதம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஊசி போட்டிங்கல்ல, இதுக்கு வலிச்சுதுமா, அதனால தான் சொல்ல. அதுக்குன்னு பல்லு வலி வச்சுட்டே இருந்தால் ரொம்ப வலிக்கும்ல. சரி வா, இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகலாம், ஊசி போடாமல் பார்க்க சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேன் குடிக்க கொடுத்துச்சு. பசியோடு இருக்காத, இந்தா இதை குடி அப்படின்னு கொடுத்துச்சு. தேனை குடிச்சிட்டு டாக்டர்கிட்ட போனாங்க. ஒட்டகச்சிவிங்கி டாக்டர் என்ன பண்ணுச்சு, ஒரு சாய்வான மரச்சேரில் அந்த மின்ட்டு கரடி குட்டியை படுக்க சொல்லிட்டு, அது பெரிய கழுத்தில் அந்த கழுத்தை வளைச்சி வாயத்தர அப்படின்னு சொல்லிட்டு அதை வாயை ஆணு திறக்க சொல்லிட்டு அது வாய்க்குள்ளே பார்த்துச்சு. பார்த்தா உள்ளார சொத்த பல்லு. உடனே பல்லு சொத்தையாக இருக்குது, அதான் வலிச்சிருக்கு, டெய்லி பல்லு தேய்க்க மாட்டானா இவன் அப்படின்னு கேட்டுச்சு. இல்லையே, நான் டெய்லி காலையில் பல்லு தேய்க்கிறதுக்கு அந்த குச்சியெல்லாம் எடுத்து கொடுப்பனே அப்படின்னு சொன்னது அம்மா. அதை நான் தூக்கி போட்டுருவனே அப்படின்னு சொல்லிச்சு மின்ட்டு. பத்தியா, அதனால தான் உனக்கு பல்லு வலி வந்துருச்சு. நம்ம சாப்பிட்றது பல்லுக்குள்ளார அப்படியே தேங்கி நிற்கும். அது காலையில் ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை நல்லா தேய்க்கணும். அப்புறம் ஒவ்வொரு தடவை சாப்பிட்ட உடனே தண்ணி ஊற்றி வாய் கொப்பளிக்கணும். அப்போ தான் வாய் சுத்தமாக, பல்லு சுத்தமாக இருக்கும், வாய் நாராமல் இருக்கும், பல்லெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த ஒட்டகச்சிவிங்கி டாக்டரு. டாக்டர், இப்போ என்ன பண்ண போறீங்க? ஊசி குத்த போறீங்களா? பல்ல பிடுங்கிருவீங்களா? வலிக்குமா அப்படின்லாம் கேட்டுச்சான் மின்ட்டு. இல்லை, அதெல்லாம் செய்ய மாட்டேன், இந்த சொத்தையை மட்டும் எடுத்துட்டு இப்போதைக்கு அடைச்சி விடுறேன், நீ தொடர்ந்து பல்லு தேய்க்காம இருந்தேன்னா நீ சொன்ன எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வந்துச்சான். பயப்படாத, வாயா தர அப்படின்னு சொல்லிட்டு அதோட உதவியாளர்கள் 2 மான் கூப்பிட்டு 2 பக்கம் 2 கையை பிடிக்க சொல்லிருச்சான். கையை பிடிக்க சொல்லிட்டு அது கையை தட்டி விடாமல் இருக்கிறதுக்கு கையை பிடிக்க சொல்லிட்டு வாயை நல்லா திறக்க சொல்லி கரக்குன்னு அந்த சொத்தையெல்லாம் சுரண்டிட்டு ஒரு மருந்து வச்சு அடைச்சி விட்டுட்டு வாயை அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வாயை கொப்பளி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ சரியாயிடுச்சு, பல்லு வலிக்காது, போய் லேசாக ஏதாவது சாப்பிட்டுக்கோ, ஆனால் தினமும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுச்சான் டாக்டர். பல் தேய்க்கணும், அப்புறம் ராத்திரிக்கு பல் தேய்க்கணும், அப்புறம் சாப்பிட்டதும் வாய் கொப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் மின்ட்டு.
ஆ அப்படி செஞ்சேன்னா ஊசி போட வேண்டாம், பல்லு வலிக்காது. இல்லைன்னா என்ன செய்வேன் அனுப்பிச்சான் ஒட்டகச்சிவிங்கி டாக்டர். பல்லுல ஊசி போடுவீங்க, பல்ல புடுங்கிருவீங்க. ஆ அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு தான் ஒட்டகச்சிவிங்கி. சரி டாக்டர், இனிமே அப்படியே செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சாம் மின்ட்டு கரடி. என்ன குழந்தைகளே, நீங்களும் ஒழுங்கா பல் தேய்ப்பீங்க தானே காலையிலயும் நைட்லயும்? இல்லைன்னா மின்ட்டு கரடிக்கு வந்த மாதிரி பல்லு வலி வந்துரும். சாப்பிட முடியாது. ஓகேவா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.